தமிழ் இண்டஸ்ட்ரியில எல்லா உதவி இயக்குனருக்கும் என்ன ஆசை இருக்குன்னா ஒரு நாளாவது மணி சார் ஷூட்டிங்கை பார்க்கணும். அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரன்றது வந்து அதீத கற்பனை. திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும். இருவர் மாதிரி ஒரு படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், பம்பாய் மாதிரி ஒரு படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், நாயகன் மாதிரி ஒரு படங்களை எடுத்த ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றி அமைச்சதுல அந்த ஒரு வழி பாதையை மாற்றி அமைச்சதுல மணிரத்னம் சார் பங்கு மிகப்பெரிய பங்கு. அவர்கிட்டயே வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு வந்து மனோபாலா சாரும் சுகாஷினி மேடம் தான் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அங்கிருந்து அவர்கிட்ட ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள் கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, யுவா குரு அப்படின்ற மாதிரி. ஸ்கிரிப்ட்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது மணிரத்னம் சார் ஸ்கூலில் வேலை செஞ்சால் தெரியும். அந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு தான் ஷூட்டிங் போவாங்க. கிட்டத்தட்ட 7-8 வருட பயணம் உங்களுக்கு. அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பார்? ஸோ அவர் வந்து அப்படியே லைன் சொல்லுவாங்களே, லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் மாதிரி தான். உங்களுடைய முதல் திரைப்படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப எளிதா இருந்ததா, இல்ல உங்க கதையெல்லாம் பிடித்து போய் தான் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? எளிதெல்லாம் கிடையாது. எளிதெல்லாம் நான் ஒரு டான் அடிச்சு வரல, அடிச்சவங்களாம் டான்ன்ற மாதிரி. சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ல படம் பண்றாங்கன்னா 99% ஹிட், 1% தான் மிஸ் ஆகும். ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும். மற்றபடி அவருடைய ஆளுமை அப்படி இருக்கும், தியாக சாரோட ஆளுமை. ஏன்னா 3ஆம் முறைன்னு ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றாருன்னா பாருங்களேன். காதல் கொண்டே கனவினை வளர்த்தேன். வணக்கம். இமயம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க போற ஆளுமை யார் அப்படின்னு சொன்னா, திரையுலகத்துல பல இயக்குனர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்குனர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அடையாளம் இருக்கும், அதாவது அவங்களுடைய படைப்புகள்ல. இந்த இயக்குனர், அவர் நாம சந்திக்க போற இயக்குனர் எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு படைப்புலையும் ஒவ்வொரு அடையாளங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகர இயக்குனரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவர் வேற யாரும் இல்லை, திரு ஆர் கண்ணன் அவர்களை இன்று நாம நேர்காணல் செய்கிறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களுடைய முதல்ல இயற்பெயர் வந்து வேற அப்படின்னு நான் நினைக்கிறேன், ராஜமோகன் அப்படின்னு சொல்லி. அது வந்து சர்டிபிகேட். ஆர் கண்ணன்ங்கிறது நீங்க சினிமாக்காக போட்ட. அது எதனாலயோ இல்ல, அது வீட்டுல அந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்ததுனால கண்ணன் பேர் வச்சு அதை அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு. அதனால அந்த ஆர் சர்டிபிகேட்ல ராஜமோகன். ஆனா வந்து ஆர் கண்ணன் தான் வந்து எல்லாருக்குமே, வீடா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அதுதான். இப்போ உங்களுடைய அந்த எதனால் எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஒரு இயக்குதல் துறை மேல உங்களுக்கு ஒரு ஆசை, ஈர்ப்பு வந்தது? அதனுடைய தொடக்கம் என்ன? பேசிக்கா வந்து வாசிப்பது, லைப்ரரியில படித்த புத்தகங்கள், வாசிப்புல இருந்து ஆரம்பிச்சது. கி ராஜநாராயணன் கதைகள், ஜெயகாந்தனோட கதைகள், சுஜாதா சரோட கதைகள், லக்ஷ்மி மேடம், சிவசங்கரி மேடம், நிறைய கதைகள் படிச்சு மூலமா ஒரு சின்ன ஒரு இது. ஜெயகாந்தன் சார் பத்தி சொல்லவே வேணாம். அவர் தான் புத்தகத்துறையில கதாநாயகன் சொல்லலாம் அன்றைய காலகட்டங்கள். ஸோ அதன் மூலமா ஈர்ப்பு ஏற்பட்டு தான் உதவி இயக்குனர் ஆகணுன்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் திரு மனோபாலா சார் அவர்கிட்ட நான் உதவி இயக்குனரா சேர்ந்தேன். நான் அதுக்கு முன்னாடி ஆர் செல்வராஜ்னு கதையாசிரியர்கிட்ட வந்து காப்பிரைட் அசிஸ்டண்டா சிறிது காலம் ஒர்க் பண்ணேன். மனோபாலா சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் சுகாஷினி மேடமோட நட்பு ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து ஒரு பஞ்சவர்ணம்னு ஒரு சீரியல் வந்து பண்ணாங்க சன் டிவி. அது வந்து மனோபாலா சார் தான் டைரக்டர். நான் அந்த படத்தோட வசனகர்த்தா. ஸோ அந்த சீரியலுக்கு, டிவி சீரியலுக்கு வசனகர்த்தா. அதில் எழுதும் போது அந்த எழுத்துக்கள் அவங்கள இம்ப்ரெஸ் ஆகி அந்த நகைச்சுவை உணர்வு மேலங்கி இருக்கும். அதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னை வந்து அலைப்பா இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் என்னை கொண்டு போய் மணி சார்கிட்ட கோ டைரக்டராக சேர்த்து விட்டாங்க. இது எதிர்பாராத நடந்த ஒரு விபத்து தான். பட் மணி சார்கிட்ட சேர்றது எல்லாருக்கும் ஒரு இனிய விபத்து தான். தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா உதவி இயக்குனருக்கும் என்ன ஆசை இருக்குன்னா, ஒரு நாளாவது மணி சார் ஷூட்டிங்கை பார்க்கணும். அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேரன்றது வந்து அதீத கற்பனை, அதீத ஆசை. அது நடக்காதுன்றது நிறைய பேரோட எண்ணம். அதனால அவங்களோட ஒரு நாளாவது மணி சாரோட ஷூட்டிங் பார்க்கணும். ஏன்னா வந்து
இருவர் மாதிரி ஒரு படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், பம்பாய் மாதிரி ஒரு படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், நாயகன் மாதிரி ஒரு படங்களை எடுத்த ஒரு இயக்குனர், தமிழ் சினிமாவின் இன்னை வரைக்கும் போக்க மாற்றி அமைச்சதுல, அந்த ஒரு வழிபாதையை மாற்றி அமைச்சதுல மணிரத்னம் சாருக்கு பங்கு மிகப்பெரிய பங்கு. கண்டிப்பா. ஸோ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல, ஒரு இந்தியா லெவல்ல நம்ம படங்கள், தமிழ் படங்களை கொண்டு போய் சேர்ந்தது வந்து மணிரத்னம் சாரோட பங்கு இருக்கு. ஸோ அவரோட ஷூட்டிங்கை பார்க்கணும்னு நினைச்ச ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு நாளாவது அவர் ஷூட்டிங்கை பார்க்கணும்னு நினைச்ச எனக்கு அவர்கிட்டயே வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கு வந்து மனோபாலா சாரும் சுகாஷினி மேடம் தான் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அங்கிருந்து அவர்கிட்ட ஒரு 6-7 வருஷம் தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள் ஒர்க் பண்ணேன். கன்னத்தில் முத்தமிட்டால், ஆயுத எழுத்து, யுவா குரு அப்படின்ற மாதிரி படங்கள். அங்கிருந்து தான் அந்த உதவி இயக்குனராக அவர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சல். அது வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஷூட்டிங் போகக்கூடாது. கண்டிப்பாக ஸ்கிரிப்டுன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது மணிரத்னம் சார் ஸ்கூலில் வேலை செஞ்சால் தெரியும். அதுக்கு அவ்வளோ மெனக்கெடுவாங்க அவங்க. வெற்றி தோல்வி அது அப்பாற விஷயம். ஆனால் அந்த செஞ்ச வேலையை வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு தான் ஷூட்டிங் போவாங்க. அது இல்லாமல் போகவே மாட்டாங்க. பட்ஜெட் கரெக்டாக இருக்கும், மணி வேஸ்ட் ஆகாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் இத்தனை கோடி லாஸ் அதெல்லாம் இல்லை. மணி சார்கிட்ட அவ்வளோ ஒரு இது. அது அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான். அங்கே கற்றுக்கிட்ட அந்த 7 வருஷத்தோட முதல் படம் தான் ஜெயம் கொண்டா. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி சத்யஜோதி தியாகராஜன் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு நான் டிவி சீரியல் ஒர்க் பண்ணும்போதே, மனோபாலா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தியாக சாரோட நட்பு எனக்கு தெரியும். அப்போவே அவருடைய பார்வை எனக்கு என் மேலே இருந்தது. அவருக்கு என்னை பற்றி ஒரு 2 வருஷம் நான் சத்யஜோதியில் வேலை செஞ்சேன் டிவி சீரியலில். ஸோ மணிரத்னம் சார் அசிஸ்டன்ட் ப்ளஸ் தியாக சார் ஆல்ரெடி தெரியுன்றதுனால இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஜெயம் கொண்டான்ற ஒரு படைப்பு வந்து உருவாச்சு. இப்போ மணி சார்கிட்ட வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இல்லை ஒரு நாளாவது எல்லா உதவி இயக்குனருக்கும் அவரை ஒரு நாள் ஷூட்டிங்காவது பார்க்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 7-8 வருட பயணம் உங்களுக்கு. அவர் எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார்? அவருடைய ரொம்ப கோபமாக இருப்பார், டென்ஷனாக இருப்பார் அப்படின்லாம் வந்து வெளியே செய்திகள் போகுது. பட் உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு ஒரு உதவி இயக்குனருக்கும் அவருக்குமான ஒரு உறவு எப்படி இருக்கும்? அவர் வந்து எப்படி ஸ்பாட்டில் இருப்பார்? உங்களுடைய அனுபவம் எப்படி? இல்லை, ஒரு சின்ன தவறு கூட வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார். ஏன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டாக நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு தப்பு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பார். ப்ளஸ் என்னென்னா அவர் அந்த டேல அன்றைக்கி அதை எடுக்க வேண்டியதை எடுக்கணுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கும். ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்து அப்படியே லைன் சொல்லுவாங்களே, லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் மாதிரி தான். அவர் வந்து சிங்கம் தான். அந்த அப்படி வந்து அப்படி இறங்கினாருன்னா அந்த பேக்கப் ஆகிற வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த யூனிட்டும் அவர் கைக்குள்ளே தான் இருக்கும். அவரா கையை திறந்து விட்டாதான் நம்ம எல்லாரும் வெளில போக முடியும். அது லாக் தான், இரும்பு டோர் தான். அது வந்தாருன்னா காலையில் ஆரம்பித்து ஒரு 6:30-7 ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தே ஆகணும். அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. காலையில் வந்துட்டு உட்காந்து பொங்கல் சாப்பிட்டு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து பேசிட்டு சிரிச்சிட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கலாமா வேணாமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரு கரெக்டாக ஒரு 5:30 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். ஃபஸ்ட்டு இந்த வாட்ச்மேன் வந்து அந்த டோரை திறக்கிற அந்த லொக்கேஷன் இது வர்றது யாருன்னா இவரோட கார் தான். அதுக்கப்புறம் தான் மேனேஜர் வருவாங்க, அதுக்கப்புறம் தான் மேக்கப் வருவாங்க, அவுட்டோர் யூனிட் வரும், அசிஸ்டன்ட் டைரக்டர் அலைராட்சி ஓடிடுவாங்க. எல்லாருமே அவர் வந்ததுக்கு பிறகு தான் வரும். அவர் தான் முதல்ல வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு என்னென்ன எடுக்க போகிறதுன்றதை அவர் வகைப்படுத்துவார். ஸோ அதான் ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். நீங்கள் உதவி இயக்குனராக இருக்கும்போது முக்கியமாக என்ன ஒரு ஆட்டிடியூடை வந்து நீங்கள் மணி சார்ட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? இதுதான் நான் இயக்குனர் ஆகும்போது எதை நான் பின்பற்ற முடியாட்டாலும் இதை நான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? மணி சார்கிட்ட இருந்து நம்ம மெயினாக கற்றுக்கிட்டது அந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்லங்க. ஒரு சில டைரக்டர் வந்து ஆக்ட் பண்ணி சொல்லுவாங்க, ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க. எல்லாருக்கும் சின்ன சின்ன கேரக்டர் கூட சார் போஸ்ட் அப்படின்னு ஒரு தபால் இருந்தால் கூட அவர் நடிச்சு காட்டுவார். சார் போஸ்ட் இப்படி சொல்லுங்கள், சார் போஸ்ட் இப்படிலாம் ஆக்டிங் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்து நடிக்கிற படத்தில் நடிக்கிற அத்தனை நடிகருக்கும் அந்த இயக்குனர் வந்து நடிப்பு சொல்லி கொடுப்பார். அதை வந்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து காப்பி பண்ணி நடிக்கணும். மணி சார்கிட்ட பெரிய ப்ளஸ் என்னன்னா யாருக்குமே ஆக்டிங் சொல்லி கொடுக்க மாட்டார். அந்த சுச்சுவேஷனை சொல்லுவார், உங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துவார். உங்களுடைய ஒரிஜினல் மறைஞ்சு போய் அந்த படத்தில் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். சக்தின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், கார்த்திக்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கார்த்திக்ன்றவன் என்ன பண்ணுவான்றது அந்த கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி உங்களுக்குன்னு ஒரு கோபம் இருக்கும் தெரியுமா?
உங்களுக்கும் தனித்துவமான ஒரு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் அதை வெளியில கொண்டாடுவார். அப்ப என்ன ஆகும்னா ஒருத்தருக்கும் ஒரு தனித்தனம் இருக்கும். ஒருத்தர் வந்து சத்தமா பேசுவாங்க, ஒருத்தர் மொல்லமா பேசுவாங்க, ஒருத்தர் கோவம் வந்து சைலன்ஸ்ல இருக்கும், ஒருத்தங்க எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கும். ஸோ அவங்களுடைய ஒரிஜினாலிட்டியை வெளியில கொண்டு ஒரு ஹீரோயினா இருக்கட்டும், ஒரு ஹீரோவா இருக்கட்டும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் அவங்கள அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். நீ யாரு, இப்ப எங்க இருக்க, உங்க அப்பா என்னைக்கு இறந்துருக்காரு, உங்க அப்பா இறந்துட்டாரு, உங்க அப்பா இறந்தது கூட போக முடியாத காரணம் உன் புருஷன் தான். இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன், அந்த கோவம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த கதையை கொண்டு வந்து நிறுத்தி உங்க கண்ணுல இருந்து தண்ணி வர வைப்பார். அதுதான் மணி சார் கிட்ட கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம். அப்ப படம் பார்க்கும்போது என்ன இருக்கும்னா ஒரே ஆக்டிங்க படம் ஃபுல்லா ஒரு மொனாட்டினஸா எல்லாரும் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது இருக்காது, ஒரு தனித்தனித்தனித்தனமா இருக்கும். ஸோ அது வந்து பெரிய விஷயம். அது ஒருத்தரை வந்து ஹார்ட்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸை கொண்டாட வைக்கிறதுல வந்து அது மணி சார் வந்து தெரிஞ்சு அது உங்க படங்கள்லையும் தொடர்றது. கண்டிப்பா அதை நான் ஃபாலோ பண்றேன். யாருக்குமே நான் ஆக்டிங் சொல்லி கொடுத்ததே இல்லை. அந்த சுச்சுவேஷனை சொல்லி அதுதான் சொல்றேன். அங்க இருந்து எடுத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் ஒரு படத்துக்கு வந்து கேரக்டர் ஃபிக்ஸ் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். பாதி சக்சஸ் வந்து அந்த கேரக்டர் நம்ம செலக்ட் பண்ணாலே அது மணி சார் ஸ்கூல்ல வந்து பார்த்து பண்ணுவாங்க. இப்போ நீங்க மணி சார் ஸ்கூல்ல இருந்து வந்ததுனாலயோ இல்ல அவர் ப்ரொடக்ஷன் சத்யஜோதி சாருடைய பழக்கம் ஏற்பட்டதுனாலயோ உங்களுடைய முதல் திரைப்படம் வந்து கிடைக்கிறது ரொம்ப எளிதா இருந்ததா, இல்ல உங்க கதையெல்லாம் பிடித்து போய் தான் அவங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை? எளிதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நான் ஒரு டான் அடிச்சு வரலாம், அடிச்சவங்களாம் டான்ன்ற மாதிரி நீங்க வந்து மணிரத்ன சார் கிட்ட வேலை செய்யலாம் சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா அந்த டானுக்கு டான் தியாகு சார். நீங்க அவர்கிட்ட வந்து கதை சொல்லிலாம் டைரக்டர் ஆகவே முடியவே முடியாது. அவர் வந்து அவர்கிட்ட கதை சொன்னா மினிமம் 3 to 4 years நீங்க அங்க உட்காரணும். 4 வருஷம் நீங்க அந்த கதையை வந்து உளுத்தம்பருப்பு ஊற போற மாதிரி ஊற போட்டுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், டெய்லி சொல்லணும் கதை, டெய்லி 2 மணி நேரம் சொல்லணும். திடீர்னு அவங்க ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க கிளப்ல இருந்து, நான் வந்துட்டு இருக்கேன் கண்ணன் வெயிட் பண்ணுங்கன்னு. யாரோ ஒரு ஆடிட்டரை கூப்பிட்டு வந்து சொல்லுங்க, அந்த கதையை முழுமையா சொல்லுவாங்க. சொல்லு கதையை சொல்லி அந்த கதையை வந்து அவ்வளவு அழுத்தம் திருத்தமா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி வரணும். அவங்க வந்து அவ்வளோ ஈஸியா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் லிஸ்ட் இல்ல எடுத்து பாருங்களா, கதிர் சார், பாலு மகேந்திர சார், மணிரத்னம் சார், கதிர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு படைப்புமே ஒரு யூனிக்கா இருக்கும். கண்டிப்பா சக்சஸ். சத்யஜோதி பிலிம்ஸ்ல படம் பண்றாங்க, கருப்பழனியப்பன் சத்யஜோதி பிலிம்ஸ்ல படம் பண்றாங்கன்னா 99% ஹிட். 1% தான் மிஸ் ஆகும், ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகும். மற்றபடி அவருடைய ஆளுமை அப்படி இருக்கும், தியாகு சாரோட ஆளுமை. ஏன்னா 3ஆம் பிறைன்னு ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றாருன்னா பாருங்களேன். அன்றைய காலகட்டங்களே எஸ்பி முத்துராமன் சாரோடைய பீக் டைம் அது. கமர்ஷியல் மூவிஸ், நல்லவனுக்கு நல்லவன், முரட்டுக்காலை, இப்படிப்பட்ட படங்கள் வந்துகிட்ட காலகட்டங்கள்ல 3ஆம் பிறைன்னு ஒரு கதையை கேட்டு ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றாருன்னா அப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு விஷனரியா இருப்பாரு, ஒரு தமிழ் சினிமா மாத்தி எடுக்கணும்னு எனக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க டைரக்டர் அவரெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரண நினைச்சாதீங்க. அது வந்து கடினத்தோட கடினம் உச்சம். ஒரு மனிதனுக்கு நீங்க அவர்கிட்ட படம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்ப நான் வந்து 14வது படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 14வது படம் நான் டைரக்ட் பண்றதுக்கு காரணம் தியாகு சார். அந்த ஒரு பேஸ்மெண்ட். இன்னைக்கு இருக்கிற உதவி இயக்குனர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காங்க, ஷூட்டிங் பாக்குறாங்க. 3வது மாசம் டைரக்டர் போயிடுறாங்க. அவன் ஏதோ இங்கிலீஷ்ல பேசி யாரையோ ஒருத்தன் ஊர்ல இருந்து ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்துடுறான். அந்த எக்ஸிகியூஷன் தெரியல, ஸ்டோரியோட வளைவு நெளிவு தெரியல, பணத்தோட வேல்யூ தெரியல. திடீர்னு பார்த்தா 6 கோடி செலவு பண்ணிட்டேன்னு அந்த ப்ரொடியூசர் வருவாரு, இந்த டைரக்டர் பேர் 2 பேரும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் படத்தை முடிக்க முடியல சார், எங்களுக்கு வியாபாரம் ஆகல சார். அதுக்கு காரணம் இந்த ஒரு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஃபிலிம் மேக்கிங்காகவும் இல்லாமல் மணி வேஸ்டேஜ் ஆகாம ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றணும். அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது தியாகு சார் இது. அதனால நீங்க சத்யஜோதியில படம் பண்றதுல சாதாரண நினைச்சீங்க, இன்னைக்கு நினைச்சாலும் அது வந்து இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு முதல் படம் எப்படியாவது பண்ணிடணுங்கிற உத்வேகம் தான் இல்லையா? அந்த ஒரு பொறுமையின் ஒரு இதுன்னு நினைக்கிறேன். டு த கோர் நீங்க பொறுமையா இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா 4 வருஷம் உட்கார்ந்து டெய்லியும் கதையை சொல்லி எப்ப கதை சொல்ல போறோம்னே தெரியாம
என்னைக்கு கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, நடக்குமான்னு தெரியாது. அப்படிதான் இருக்கும். எப்படி உங்களுடைய அந்த முதல் அந்த ஜெயங்கொண்டான ஃபர்ஸ்ட் ப்ரிவியூ பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி மேக்கிங்லயே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோரியா வந்தது. கரெக்டா அந்த ஒரு அண்ணன் தங்கச்சி கதை வந்து கரெக்டா பிளெண்ட் ஆச்சு. பாவனா கரெக்டா அமைஞ்சாங்க. கிஷோர் ரொம்ப அழகா இருந்தாரு. வில்லனா இருந்தாலும் பிடிக்கக்கூடிய ஒரு வில்லனா இருந்தாரு. வினய்க்கு வந்து ஒரு லவர் பாய், அவருக்கு வந்து ஒரு குடும்ப தலைவனா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு பர்சனா இருந்தாரு. ஸோ எல்லாமே வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல எமோஷனல் மதர் நேர்கள் எல்லாருமே, தலைவாசல் விஜய் எல்லாருமே நல்லா பண்ணிருப்பாங்க. எந்த கேரக்டரும் அதுல வந்து இதுவா இருக்காது. ஸோ அது ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு படம். அதனாலதான் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படும். புதுமையா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்ப வந்தா கூட அந்த படத்தை 2 மணி நேரம் முழுசா உட்காந்து பார்ப்பாங்க. சன் டிவில இருந்தது ஒரு அண்ணன் தங்கச்சி அந்த ஒரு ரொம்ப இதா இருந்தது. அதுல கதைய சொல்லப்பட்ட அந்த மெசேஜ் எண்ட்ல ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த படம் வந்து படம் பார்க்கும்போது முதல் டைம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கரெக்டான இடத்துக்கு தான் வந்துட்டோன்னு தோணுச்சு. இப்போ உங்களுடைய கதை தான் இந்த ஜெயங்கொண்டா. ஆமா. அடுத்ததே வந்து ஒரு ரீமேக் படம் பண்ணீங்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்க இல்லை, எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். ஒரு கதையை வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த தியாகி சார் தான் அது காரணம். அது இருந்து அவ்வளோ லாங்கா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஒரு படம் வந்து ஒன் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஒரு ரீமேக், ஒரு நல்ல கதை. இப்போ ஜபி மெட்டுன்னு ஒரு படம், அதை வந்து கண்டேன் காதலை, அதுவும் ஒரு சேலஞ்சு தான். அதுங்க வந்து ஓன் ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் பண்றது ஒரு சேலஞ்சுனா, ரீமேக் பண்றது இன்னும் கஷ்டம். அதுல வந்து நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் வந்துடும். ஹிந்தியில நல்லா இருந்தது, தமிழ்ல மொக்கையா பண்ணிட்டாங்க அப்படின்றது வார்த்தை ஈஸியா வந்துடும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் மெனக்கடணும். அதை விட இந்தியை விட தமிழை வந்து நல்லா பண்ணணும்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா பரத் அந்த காலகட்டங்களில் திருத்தணி, ஆறுமுகம் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார். கழுத்தை துண்டு போட்டுக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு கமர்ஷியல் படங்கள். அவர் வந்து ஒரு கார்பரேட் லுக்கு கொண்டு வரணும். ஒரு கோட் ஷூட் போட்ட ஒரு ஹீரோவை மாத்தணும். அவர் ஹேர் கட் மாத்தணும், அவருடைய பாடி லாங்குவேஜ் மாத்தணும், அவர் நிக்கிறத மாத்தணும், அவர் பாக்குறத மாத்தணும். பார்த்தாலே ஒரு கொடுக்கணும். தமன்னான்னு ஒரு பொண்ணு அப்பதான் புதுசா வந்து இண்டஸ்ட்ரியில, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு பெரிய கேரக்டர். அந்த ஒட்டுமொத்த கதையா அந்த பொண்ணு தலையில தான் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த பொண்ணை மாற்றணும். ஒரு துருன்னு இருக்கணும், எமோஷ்னலாக இருக்கணும், அவாழும்போது ஆடியன்ஸ் ஆடணும். அந்த ஒரிஜினல்ல வந்து சந்தானத்தோட காமெடி ட்ராக் இருக்காது. அதை நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா வெறுமனே வந்து ஒரு எலைட்டா ரொம்ப மென்மையான படமா இருந்தா அது கீழ் லெவல்ல இறங்காது. அப்போ வந்து ஒரு தேனின்னு ஒரு கிராமம் செட் பண்ணி அந்த ஊருக்கு போகும்போது அங்க வந்து தாய்மாமன் ஒரு கேரக்டர் ஒருத்தர் வந்து சம்மனாவை லவ் பண்றாரு, சந்தானன்னு சொல்லிட்டு. கூட வந்து நம்ம சிங்கமுத்தான இன்னை வரைக்கும் நிறைய மீம்ஸ்ல எல்லாம் தூக்கிரோமான்னு வேற ஒரு. ஸோ அந்த ஒரு காமெடி எல்லாம் ஆட் பண்ணி இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல ஆட் பண்ணதுதான். ஒரிஜினல் இருக்கிற ஜியோகிராஃபிக்கும் அதை வந்து உட்கார வைக்கும். ஸோ அது மாதிரி அதை மாத்தி அது ஒரு சேலஞ்சு. இந்த படம் ஒரு 100 days, ஜெயங்கொண்டான் முதல் படம் 100 நாளும் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா போன ஒரு படம். அதே மாதிரி 2வது படமும் கண்டேன் காதலி சன் டிவி வாங்கிட்டாங்க. வாங்கி அவங்க பிளாஸ்ட் பண்ணாங்க, விளம்பரங்களும் பண்ணனால அந்த படமும் பெரிய ஹிட். கண்டேன் காதலி 2வது படமும் வந்து பரத் தமன்னாக்கெல்லாம் ஒரு நல்ல நேம் கிடைச்சு. அடுத்தது நீங்க ஒரிஜினலா உங்களுக்கு அர்ஜுன் வந்தா ஒரு படம், அது என்னுடைய கதை. ஜீவாக்கு வந்து நான் அது ஒரு முயற்சி பண்ணோம், அது பெருசா சக்சஸ் ஆகல. ஆனா ஒரு குவாலிட்டியான ஒரு படமா ஒரு ஒரு அண்ணன் தம்பி கதையை வந்து பேஸ் பண்ணி சொல்லு. உங்களுடைய பேட்டர்னை நடுவில் நாங்கெல்லாம் பேசப்படும் போது நீங்க உங்கள் வரவுக்கு அப்புறம் ஒரு படம் சொந்த கதை, இன்னொரு படம் ரீமேக், அப்புறம் ஒரு சொந்த கதை, அப்புறம் ஒரு ரீமேக், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்லயே போயிட்டு இருந்தீங்க. அதுக்கு என்ன அந்த கேப் ராம இருக்கிறதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நான் சொன்னேன் அந்த 1 வருஷம் 2 வருஷம். இப்ப வந்தான்னு என்னோட ஓன் ஸ்கிரிப்ட். அது சேட்டையை வந்து டெல்லி பெல்லி, அதுவும் ஆரியா நல்ல ஹிட், பெரிய ஹிட். நம்மளுக்கு வந்து 2 விஷயங்க. பணம் போடுற ப்ரொடியூசரை காப்பாற்றணும், மினிமம் கேரண்டி வேணும், சக்சஸ் வேணும். படங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட காலத்துல படத்தை முடிக்கணும், தயாரிப்பாளரை காப்பாற்றணும், ஆர்டிஸ்டும் நம்மளை நம்பி வராங்களோ அவங்களுக்கும் ஒரு பொறுப்புகள் இருக்கு. ஸோ சக்சஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த 4 படங்களும் வந்து கரெக்டா லேண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அப்புறம் இவன் தந்திரன் அங்க இருந்து நானே பயங்கரமான ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் பேஸ் படம். ஆமா, அது வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும், ஒரு இன்ஜினியரிங் படிச்ச ஒரு மாணவன் வெளியில போய் 10,000 சம்பாதிக்கிறான்.
ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி கோடிக்கிட்ட கோடிக்கணக்குல. 2 பேரோட சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற விஷயத்த சொன்ன படம் தான் யுவன் தந்திரன். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பத்தின ஒரு ஒரு இதனால ஒரு ஒரு ரொம்ப ஒரு பயங்கர ஆமா, கஷ்டமான கௌதம் உண்மைகள் கார்த்திக் நிறைய ஆமா, நிறைய சொல்லியிருக்கீங்க இருக்கும் நீங்க. நிறைய இருக்கும் நிறைய சொல்ல இது வேண்டியது உங்களுக்கு வெளிய இருந்து பிரஷர்லாம் வந்ததா? ஆ, அப்படிலாம் அப்படி எதுவும் இல்லை. இல்ல. அதெல்லாம் ஒரு படைப்பு சுதந்திரம் ரொம்ப இருந்தது. இதே இந்த யுவன் தந்திரன் பேஸ்ல பார்ட் 2 பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கிற எந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ரெடியா இருக்கு. அது ஸ்கிரிப்டே ஓ, ready-ஆ ரெடியா இருக்கு. நாங்க அடுத்த மாசம் அதான் ஷூட்டிங் போறோம். யுவன் தந்திரன் சீக்வல் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். ஓ ஆல்ரெடி ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணி நாங்க ஷூட்டிங் போறதுக்கு ரெடியா இருக்கும்.